Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6th playing with numbers exercise 3.1 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். கண்டிப்பா நீங்க அது வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்சர்சைஸ் வந்து சால்வ் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அப்படி பார்க்கல அப்படினா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். அதை போய் நீங்க பார்த்து செக் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினா write all the factors of the following numbers. கீழே கொடுத்திருக்க நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 24 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 24 நம்பரோட ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து எழுதணும். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ கொடுத்துருக்க இந்த 24 நம்பர் வந்து எந்தெந்த டேபிள்ஸில் வருதோ அதுதான் ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபேக்ட் 1 into 24. ஓகே, 24 வந்து 1ஓட டேபிளில் போகும். 2 into 12. 2 12s are 24. Okay. 3 into 8. Okay. 3 8s are 24. Again 4 into 6 வரும் உங்களுக்கு. 4 6 are 24. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேக்டர்ஸ். ஸோ 1 2 3 4 அதுக்கப்புறம் 24 12 8 and 6. ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு ஃபேக்டர்ஸ். நம்ம வந்து எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 24 is equal to 1 2 3 4 again மேலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணல, ரிவர்ஸ்லேருந்து 6 8 12 and 24. These are the factors of 24. Clear? Next வந்து 15. ஸோ 15 வந்து எந்த டேபிளில் வந்து போகும் அப்படின்னு பார்க்கணும். 15 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 டேபிள் ஃபஸ்ட்டு 1 15s are 15. ஓகே, அதுக்கப்புறமா இதில் போகும்னா 3 5s are 15. ஓகே, அதுக்கப்புறமா இதில் போகுமா 5 3s are 15. அதுக்கப்புறம் 15 டேபிளில் போகும். 15 1s are 15. ஓகே, அப்போது நீங்கள் வந்து என்னென்னு எழுதணும்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15 is equal to 1 3 5 and 15. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபேக்டர்ஸ் வந்து எழுதணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேக்டர்ஸ். ஓகே, 1 3 5 15 இந்த இடத்துலையும் சேமாக வரதுனால நம்ம 1 டைம் மட்டும்தான் நம்ம வந்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 21 வந்து எந்த டேபிள்ஸில் வந்து போகும். 21 வந்து 1 டேபிளில் போகும். அகெயின் 21 வந்து 3 7s அப்போ 3 டேபிள்லேயும் 21 வரும். அகெயின் பார்த்தீங்கன்னா 7 3s உங்களுக்கு 21. அதுக்கப்புறம் 21 1s 21. அப்போது இதுதான் வந்து உங்களுக்கு 21ஓட ஃபேக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 27. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷார்ட்டாக எழுதுகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி நான் வந்து காமிச்சேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மெத்தட்ஸ் வந்து எழுதணும். 27 வந்து எந்த டேபிளில் போகும். 27 வந்து 1ஓட டேபிளில் போகும். அகெயின் பார்த்தீங்கன்னா 3 9s. ஓகே, 3 into 9 3 9s உங்களுக்கு 27. 9 3s 27. அப்புறம் 27 டேபிள்லேயும் போகும். ஸோ 1 3 9 27 இந்தந்த டேபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 27 வந்து போகும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12. ஸோ 12 வந்து எந்த டேபிள்ஸில் போகும். 12 வந்து 1 டேபிளில் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேபிளில் 2 6 12ல் போகும். அதுக்கப்புறமா உங்களுக்கு 3 4s 12 4 3s 12 4ல். அதுக்கப்புறம் 6 2s அதுக்கப்புறம் 12 1s 12. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு 20 எந்தெந்த டேபிள்ஸில் வந்து நமக்கு வரும். ஓகே, 1 டேபிளில் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 டேபிளில் வரும். 2 10s வரும். அதுக்கப்புறம் 4 5s 20 5 4s 20 10 2s 20 21s 20. இப்போ புரிஞ்சிச்சிங்களா நல்லா. நெக்ஸ்ட்டு 18 வந்து எந்த டேபிளில் போகும். 1 டேபிளில் போகும். அகெயின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 9s 18 2 டேபிளில் போகும். அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டேபிளில் போகும். 3 6 18 6 3s 18. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 2s 18. அப்புறம் 18 டேபிள்லேயும் உங்களுக்கு வந்து 18 வந்து வரும். நெக்ஸ்ட்டு 23 வந்து எதில் போகும். 23 பார்த்தீங்கன்னா 1 டேபிளில் வரும். அகெயின் பார்த்தீங்கன்னா 23 டேபிளில் மட்டும்தான்
இந்த 23 வந்து நம்பர்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து என்ன வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 36 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 36 வந்து எந்தெந்த டேபிள்ஸில் வந்து போகும்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஃபேக்டர்ஸ். ஆனால் இதோட நம்பர்ஸ் நான் வந்து எடுக்கலை, சால்வ் பண்ணலை. இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட் ஃபர்ஸ்ட் 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் கொடுத்துருக்க கீழே நம்பர்ஸோட 5 மல்டிபிள்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. மல்டிபிள்ஸ் அப்படின்னா என்ன சொன்னேன், இப்போ ஒரு நம்பர் கொடுத்து அதை வந்து நம்ம டேபிள்ஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது கண்டினியூவேஷன். இப்போ 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15 அந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகுது பாருங்கள். அடுத்தடுத்து வர நம்பர்ஸ் எல்லாமே மல்டிபிள்ஸ். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளாக வந்து 5 டேபிள் தான் நம்ம வந்து எடுத்து எழுதணும். ஸோ 5 into 1, 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வெறும் ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ். கிளியர்? எழுதும் போது நீங்கள் இப்படி வந்து எழுதிட்டு காமிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் அதை விட்டு ஷார்ட்கட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8. ஸோ 8ஓடது வந்து என்னென்னா நமக்கு 8 1s are 8, 8 2s are 16, 8 3s are 24, 8 4s are 32, 8 5s are 40. கிளியர்? ஸோ இதுதான் வந்து 5 மல்டிபிள்ஸ். இப்போ 9ஓடது 9 பார்த்தீங்கன்னா 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36 and again 9 5s are 45. ஓகே, இதுதான் 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. கிளியர்? ஸோ ஃபேக்டர்ஸும் மல்டிபிள்ஸும் புரிஞ்சிருச்சிங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் ஆல் தி மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 up to 100. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 கேட்டிருக்காங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சேம் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான். 9ஓட டேபிள் தான் நம்ம வந்து எடுக்கணும். அப் டு 100 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 9 டேபிள் வந்து 100 வராது. ஸோ 100க்கு முன்னாடி லாஸ்ட் டிஜிட் வர வரைக்கும் நம்ம வந்து டேபிள்ஸ் வந்து எழுதணும். சிம்பிளாக இப்போ வந்து நம்ம வந்து 9 டேபிள் தான் எழுத போகிறோம். வாங்க. 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36, 9 5s are 45, 9 6s are 54, 9 7s are 63, 9 8s are 72, 9 9s are உங்களுக்கு 81. அகெயின் இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லாதனால நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். 9 9s are 81, 9 10s are 90, 9 11s are 99. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 12s நீங்கள் போனீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 99ஓட உங்களுக்கு வந்து அதிகமாக தான் வரும். எக்ஸாம்பிள் 108 தான் வருது. ஆனால் இங்கே வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அப் டு 100. ஸோ 100 வரைக்கும் தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது வரைக்கும் தான் நீங்கள் வந்து எழுதணும். ஓகே, கிளியர்? ஸோ இதுதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. ஓகே, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கீழே வந்து ஆன்சர் வந்து எழுதணும். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.1 எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்டே கனெக்டட் வித் மீ. அண்ட் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.